அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? ராஜஸ்தானி ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல். ஷெட் பாய் பாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். அம்மா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சைடில் வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறாங்க. கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு கொஞ்சமாக பூண்டு வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி பூண்டு பார்த்தீங்கன்னா அதிலே வச்சுட்டு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி பூண்டோட சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்துட்டு அந்த மசாலாவோட நல்லா புளிஞ்சிட்டு 2 நிமிஷத்துக்கு தட்டி எடுத்தீங்கன்னா மசாலா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்துட்டு மேலேயும் கீழேயுமா கொஞ்சமாக கட் பண்ணி நடுவில் ஒரு வெட்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காயில் ஸ்டப் பண்ணிக்கணும். மசாலா எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வெண்டைக்காயில் ஸ்டப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடை எடுத்துட்டு 50 ml அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து வைக்க சொன்ன அந்த பூண்டை பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானோன்னே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த வெண்டைக்காவை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பார்த்தீங்கன்னா பூண்டோட கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி எடுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெண்டைக்காய் ஃபுல்லாக கருகி போயிடும். 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்ணெய் விட்டு நல்லா வெண்டைக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ சூப்பரான ராஜஸ்தான் ஸ்டைலில் வெண்டைக்காய் பொரியல் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுட சுட சப்பாத்தியில் நல்லா நெய்யை தடவி அம்மா செஞ்ச அந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து 2 சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அம்மாக்காக பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆட்டு போட்டுட்டு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சூப்பரான இந்த ரெசிபியோட நாங்கள் இன்னைக்கு vlog கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ். உங்களுக்கு vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.